டேய் அஸ்வின், அலாரம் அடிச்சுட்டே இருக்குல்ல, இப்போ எழுந்துக்க போறியா இல்லையா? இந்த மாதிரி டெய்லி லேட்டாக எழுந்து வேலைக்கு போ, சம்பளம் கரெக்டாக கொடுத்துருவாங்க. டைம் என்னாச்சு சார்? மா டைம் கில்ப மாட்டியா? மா நவுருமா. மா எவ்வளோ வாட்டிமா சொல்றது பொட்டை கண்ணாடியில் ஒட்டி வைக்காதுன்னு? எப்பப்பா அபி உனக்கு ஃபோன். அபி 10 மணிக்கு எல்லாரும் வந்துருவாங்க. ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக வாங்க. இதோ கிளம்பிட்டேன் சார், இதோ வந்துடுறேன் சார். ஆன் த வே. ஓகே ஓகே, மேக் இட் குயிக். ஓகே ஓகே சார். அட ஒரு நாளாச்சும் சீக்கிரம் கிளம்பி நீ வேலைக்கு போறியா? இன்னும் அப்படி சீக்கிரமாக போனால் நீ டியூட்டி விடுவியா? அதான் லேட்டாக போகிறேன். கேவலமாக ஐஸ் வைக்காத, சாப்பிடு. சாப்பிட்றா. இம்பார்ட்டண்டான மீட்டிங்கா? சரி ஓகே, பார்த்து போயிட்டு வா. ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங்காக மீட் பண்ணலாம். சரி ஓகே, பாய். டேக் கேர். இன்னும் கொஞ்சம். புது வரமா. தேங்க்யூ ப்ரோ. ஏன் ப்ரோ பார்த்து வர மாட்டீங்களா? ஏயா இதே வார்த்தை அந்த பொண்ணுகிட்ட கேளுங்களா. அவன் தான் எங்கேயோ பார்த்துட்டு வந்து என் வண்டி மேலே வந்து இடிக்கிறா. நான் எங்கேயோ பார்த்துட்டு வந்தேனா? நீ தான் ஸ்பீடாக ஓட்டிட்டு வந்த. நானா? ஹேய் நீ தான் வந்து இடிச்ச. சரி சரி விடுங்க ப்ரோ. காக்கா போங்கக்கா. நல்லா ஆளப்பாரு. மூஞ்சியை பாரு. அதான் மூஞ்சி தெரியலையே, முகமுடி போட்டு கொள்ளக்காரியாட்ட இருக்க. ஐயா பே. போறாரு பாரு முனிசிபாலிட்டி லீடரு.
ஏன்டா லேட்டு? மச்சான் வரும்போது ஒரு சின்ன ஆக்சிடென்ட்ரா. ஆக்சிடென்ட்டா? உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? சரி ஃபஸ்ட் போய் லாகின் பண்ணு போ. ஓகே தான், இருந்தாலும் அந்த பொண்ணு தான் மச்சான் பாவம். பொண்ணா? மச்சான் பெரிய ஆக்சிடென்ட்லாம் ஒன்றும் இல்லைல்ல? இல்லை, 2 பேர் மேலேயும் தப்பு தான். இருந்தாலும் ஒன்று இல்லை. யோசிக்கிற, போய் வேலையை பாடுறா. பார்க்குறேன். அபி எக்ஸலன்ட்மா, கொடுத்த ஒர்க்கு கரெக்ட் டைமில் பண்ணிட்டீங்க. யூனோ உங்களால் தான் இந்த ஆஃபீஸ்க்கே ரொம்ப நல்ல பேர். சாரி சார், வர வழியில் சின்ன ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு சார். வாட்? ஃபைலை மிஸ் பண்ணிட்டீங்களா? அபி இது கார்ப்பரேட் கம்பெனி நினச்சிங்களா, எலிமெண்ட்ரி ஸ்கூல் நினச்சிங்களா? உன் பாட்டு ரீசன் சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ஃபைலை பத்திரமா பார்த்துக்க தெரியல. நீங்களா எதுக்கு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்க வரீங்க? சாரி சார். ஒன்று பண்ணுங்க, உங்கள் வீட்டுக்கு நேராக வண்டி எடுத்துன்னு கிளம்புங்க. அங்கே டெர்மினேஷன் லெட்டர் வரும், அதையாச்சும் பத்திரமா பார்த்துக்கோங்க. கெட் லாஸ்ட். சார் 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 என்னடி இவ்வளோ சீக்கிரம் கால் பண்ணிட்ட? வேலை முடிஞ்சிருச்சா என்ன? நீ வேற வெறுப்பேத்தாதடி. என்னாச்சு சொல்லி. எங்கடி இருக்க? என்னடி ஆச்சு? வாய்ஸே ஒரு மாதிரி இருக்கு. ஒர்க் பார்க்கலையா என்ன? அவ்வளோதான், எல்லாம் போச்சு, என் வேலையே போச்சு. ஏண்டி என்ன ஆச்சு? நீ நேரில் வா, சொல்கிறேன். சரி, நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன், அங்கே வந்துரு. சரி, ஓகே. மச்சான் இது என்ன இருந்தாலும் நான் அவளை இடிச்சிருக்க கூடாதுடா. இடிச்சிருக்கூடாது, ஏற்றி கொன்று இருக்கணும். டேய் ஏன்டா? டேய் வெறுப்பேத்தான், போய் வேலையை பாடுறா, கஸ்டமர் வராங்க. சரி போகிறேன். மச்சான் அவடா. யாரா? அதான் சொன்னல, மார்னிங் ஒரு ஆக்சிடென்ட், ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லி. ஆமாம், அவதான்டா இவ. ஓ அவ இப்படிறா இங்க. ஏய் ஜாலிடா மச்சான், நம்ம ஷாப்புக்கு என்னையே தேடி வந்திருக்கா பத்தியா? அப்போ போய் பேசு. அதெல்லாம் வேணாம், நீ வேணா போய் ஆர்டரை எடு, நான் வேணா ஆர்டர் கொடுத்து. முடியாதுடா. ஏய் மச்சான் 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 ப்ளீஸ். முடியாது. ப்ளீஸ்ரா ப்ளீஸ்ரா. இல்லை, வேலை போச்சு. எப்படி? ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண முடியல, டென்ஷன் ஆகுது. சரிடா கெஞ்சிக்க. தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பண்ணாதடா ப்ளீஸ். சரி போகிறேன், தள்ளு. ஏய் இரா 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 போடா. இதெல்லாம் ஒரு வேலை. போச்சு. எக்ஸ்கியூஸ் சரி விடு மேம். இது இல்லைனா இன்னொன்று 2 காஃபி. ஓகே மேம். ஏய் மச்சான் 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 என்ன ஆர்டர் கொடுத்தா? 2 காஃபியா? சரி நான் கொடுத்துட்றேன். வரவன் போகிறவன்லாம் காஃபியே ஆர்டர் பண்ணால் யார் தான் இந்த கேக்கு பண்ணலாம் வாங்கிட்டு போவான்? 2 மினிட்ஸ் மேம். சரி, இது ஒன்று சனியாக ஒர்க்காயும் தொலைய மாட்டேங்குது. எப்போ பார்த்தா வேலையை படுறா. டேய் ஒர்க்காக தொலைய மாட்டேங்குதுடா. மேம் காஃபி. தேங்க்யூ மேம் காஃபி. மார்னிங் நீ தானே என்னை இடிச்ச? சாரி மேம். நீ தானே என்னை இடிச்சிட்டு திட்டிட்டு போனான்னு கேட்டேன். மேம் நீங்கள் வேறு யாரும் நினச்சி என்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு நல்லா தெரியும் நீ தான் அடிச்ச. அபி என்ன ஆச்சு? எதுக்கு கத்துற? காலையில் ஏன் வேலை போச்சுன்னு கேட்டல, தோ இவனால தான். சரிடி கத்தாத, பேசிக்கலாம். ஏய் பேசிட்டே இருக்க, நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க. அபி கத்தாத. உன்னால இன்னைக்கு எனக்கு எவ்வளவு அசிங்கம் தெரியுமா? சும்மா இருடி. உன்னால இன்னைக்கு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ண முடியாம இப்ப வேலையே போச்சு. அபி இந்த வேலை எனக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் தெரியுமா உனக்கு? உனக்கு என்ன தெரிய போகுது? அபி வா அபி போலாம்.
அபி எல்லாம் பார்க்குறாங்க அபி, வா கிளம்பலாம். ப்ரோ தப்பா எடுத்துக்காதீங்க, சாரி சாரி. இவன் கிட்ட எதுக்கடி சாரிலாம் நீ கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் வா. என்னடா சொன்ன? உன்னை பார்க்கறதுக்கு தான் நம்ம ஷாப்புக்கு வந்தாளா? ஏய் ஓவரா சிரிக்காதடா, ஒரு நாள் வருவா. எதுக்கு திரும்ப பிரச்சனை பண்ணுறதுக்கா? ஏய் உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? சரி விடு மாப்பிள்ள, ஒரு நாள் திரும்பி வருவோம், வா போலாம் வா. ஏன்டி டென்ஷனாக இருக்க? இன்டர்வியூ போனி என்னாச்சு? நான் படித்தது ஒன்று, அவன் கேட்குறது ஒன்று. சரி அதான் நாளைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு விட்டுட்டேன். சரி விடு பார்த்துக்கலாம். ஜூஸ் எதுனா சாப்பிட்றியா? மச்சான் பாவண்டாவ என்னால் தான் வேலை போச்சு. டெய்லி இன்டர்வியூலாம் போயிட்டு வரா போல், வேலையும் கிடைக்கல போல். பார்த்துக்கிட்டே நிற்கிற, ஏதாச்சும் ஐடியா கூடண்டா. நீ ஏன்டா கவலைப்படுற? பேசாமல் ஒரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அப்படியே ஃப்ரெண்ட் ஆகிடு. ஏன்டா பண்ண பிரச்சனை பத்தாதுன்னு இன்னும் பெரிய பிரச்சனைக்கு ஐடியா கொடுக்குறியா? சொல்கிறதுக்கு நம்ம பசங்க எத்தனை பேர் கால் லெட்டராக தூக்கி ஸ்டேட்டஸை வச்சுருக்காங்க. அப்படியே அந்த பொண்ணு எந்த டிபார்ட்மெண்ட்டுன்னு கேளு, கேட்டு நம்ம பசங்கிட்ட நான் சஜஸ்ட் பண்ணுறேன். நீ ஏன் பயப்படுற? இதுவும் நல்ல ஐடியா மாதிரி தான் இருக்குது. ஆமாம், ஒர்க் அவுட் ஆகுன்ற யாருக்கு தெரியும்? டேய் கண்டிப்பாக முடியும், நம்ம பண்ணலாம். ஏதோ சொல்கிற, போகிறேன். ஓ எங்கடி இருக்க? ஏய் ப்ளீஸ் டி, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், வெயிட் பண்ண. சரி கொஞ்சம் சீக்கிரம் வா. சரி மேம் காஃபி? நான் வந்துட்டு ஆர்டர் பண்ணனா? இல்லை, டெய்லி வந்தால் இந்த காஃபி தான் ஆர்டர் பண்ணுறீங்க, அதான் நானே கொண்டு வந்துட்டேன். தேவையில்லாத வேலைலாம் பார்க்க வேணாம். ஏங்க நில்லுங்க, ஏங்க நில்லுங்க. மச்சான் இருறா, வந்துடுறா. ஏங்க நில்லுங்க. ஏங்க அபிநயா, உனக்கு எப்படி என் பேர் தெரியும்? அது உங்கள் ஃப்ரெண்டு கூப்பிடும்போது கேட்டிருக்கேங்க. சாரிங்க. இப்போ சாரி சொல்லி என்ன மாறப்போகுது? ஒன்றும் மாறப்போகிறது இல்லை. உன்னால தான் என் பென்ட்ரைவ் தொலைச்சிட்டதோ, இப்போ வேலை இல்லாமல் உட்காந்துட்ருக்கேன். இதெல்லாம் சரி பண்ணுற மாதிரி நான் வேணா உங்களுக்கு வேலை வாங்கி தரட்டுமா? எங்கே? உங்கள் கெஃபேலையா? இங்கே பாருங்க, என்னோடய ஆஃபீஸில் என்னை பிளாக் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எனக்கு வேலை கிடைக்கிறது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏங்க ஈஸியோ கஷ்டமோ உங்களுக்கு வேலை தேவை, அவ்வளோதானே. நான் வேலை வாங்கி தரேங்க. ஏங்க நம்புங்கங்க. சரி ஓகே. ஏங்க ஒரு நிமிஷம், உங்கள் மொபைல் மட்டும் தரீங்களா? எதுக்கு? ஒரு நிமிஷம் தாங்க. ஐயோ ஃபேஸ் ஐடியா. இந்தாங்க பிடிங்க. இதுலேருந்து மிஸ் கால் கொடுத்துருங்க. ஈவினிங் உங்களுக்கு கால் பண்ணுறேன். இல்லைங்க, லொக்கேஷன் ஷேர் பண்ண கால் பண்ணுறேன், சரிங்களா?
ஏங்க இவ்வளோ லேட்டு? பொறுப்பெல்லாம் பொறுமையாக வரீங்க. சரி போங்க. ஏங்க அபி, ஆல் தி பெஸ்ட்டுங்க. ஏங்க அபி, ஏங்க ஏங்க நில்லுங்க. ஏங்க இன்டர்வியூ என்னங்க ஆச்சு? எதுவுமே சொல்லாமல் போயிட்டுருக்கீங்க. ஏங்க உங்களை தாங்க. வேலை கிடைக்கல போதுமா? இது அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. நீ வேற வேலை பார். வேலை கிடைக்கலையா? ஜாலி. ஏங்க 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 கவலைப்படாதீங்க. வேறு ஏதாச்சும் நல்ல வேலைக்கு கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணிடலாம். நீங்கள் ஏதோ டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம வேணால் ஒரு காஃபி சாப்பிட்லாமா? இல்லைங்க, டென்ஷன் குறையும் அதான். அபி என்னாச்சு? உங்கள் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ் அஸ்வின். இதில் என்ன இருக்குது? உங்கள் ஹெல்ப்னால தான் இப்போ எனக்கு நல்ல வேலையே கிடச்சிருக்கு. வேலை கிடச்சிச்சா? முதல்ல நான் உங்களை நம்பலை, ஆனால் இப்போ உங்களை நம்புகிறேன். புரியுது. அப்புறம் அப்புறம் என்ன, வாங்க போகலாம். சரி போகலாம். சரி ஓகே. அபி ஒரு நிமிஷம், உன்கிட்ட பேசணும். சொல்லு அஸ்வின். அது ஏன் இவ்வளோ யோசிக்கிற? சொல்லு. சொல்கிறேன்.
உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்ததும் ஃபீல் ஆகிட்டேன்லாம் போய் சொல்ல மாட்டேன். நீ என்கிட்ட சண்டை போட்டு போகும்போது என்கிட்ட சீக்கிரமாக பேசணும்னு சொல்லி கொஞ்சமாக டிஸ்டர்ப் பண்ணேன். அப்புறம் மிஸ் பண்ணேன். இப்போது லவ் பண்ணுறேன். எனக்கு இந்த சினிமாவில் வர மாதிரிலாம் ப்ரொப்போஸ் பண்ண வராது. எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உனக்கு அபி. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி தான் இல்லை? சி அபி நில் அபி. என்னோட ஃபீலிங்ஸை உன்ட்ட ஷேர் பண்ண. இதில் என்ன அபி தப்பு இருக்கு? உனக்கு என்னை பற்றி என்ன தெரியும்? 2 வாரம் ஃப்ரெண்டாக இருந்து ஹெல்ப் பண்ணிட்டா எல்லாம் தெரிஞ்சிருமா உனக்கு? அபி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் யாரும் இல்லைன்னு சொல்லி உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே என்ன வேணும் உன்னை லவ் பண்ண? இதை பாரு, இனிமே இதை பற்றி பேசாத. செட் ஆகாது. அபி அதான் அபி கேட்டுட்டு இருக்கல. ஏன் செட் ஆகாது? தயவு செஞ்சு சொல்லு. செட் ஆகாது, அவ்வளோதான். அதான் ஏன் ரீசன் சொல்லு. எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு. போதுமா? டிவோர்ஸா? ஏன் அபி சொல்லவே இல்லை? எப்படி சொல்ல முடியும் அஸ்வின்? சொல்லி மட்டும் ஏதாவது மாறப்போதா? இல்ல இல்ல, சின்ன வயசுல என் பேரண்ட்ஸும் ரிலேட்டிவ்ஸும் சேர்ந்து ஒரு பெரிய ஆளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியும் லைஃப் மாறி இருக்கும்ல அபி? இல்ல அஸ்வின், எல்லாருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப் இருக்கிறது இல்ல. எனக்கு கல்யாணம் ஆன அப்புறம் என்னை படிக்க விடாம, போனை பிடிங்க வச்சு என்னை யாரையும் பார்க்க விடாம, என்கிட்ட பேச விடாம ரொம்ப டார்ச்சர் பண்ணான். டெய்லி இந்த டாக்ஸிக்கான லைஃப்பை தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இதெல்லாம் தாங்க முடியாம தான் அவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு நான் சென்னை வந்துட்டேன். இங்க வந்து வேலை போச்சு. உன்னை மீட் பண்ணேன். என்னால அவ்வளோ டார்ச்சர் அனுபவிச்ச அப்புறம் லவ் மேலேயும் கல்யாணத்து மேலேயும் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் உன்னை நம்பி பழகினேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம். ஆனா நீ வந்து ப்ரப்போஸ் பண்ண உடனே என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏய் வரடா. யாருக்கு தான் இங்கே பாஸ்ட் இல்லை அபி? எல்லாருக்கும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு உன் மேலே எந்த தப்பும் இல்லை. உனக்கு டிவோர்ஸ் ஆனது காரணம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான். அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கப்பார். இதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். எனக்கு வயசாகி நான் சாகிற நிலமை வந்தால் கூட உன் பாஸ் பற்றி நான் பேச மாட்டேன். அப்படி பேசிட்டா நீ சொன்னியே இங்கே எல்லா பசங்களும் ஒன்று தானே, அப்போ நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே உன் இஷ்டம். போலாம்டா. உனக்கு டிவோர்ஸ் ஆனது காரணம் உன்னை சுற்றி இருக்கிறவங்க தான்.
அதை ஃபஸ்ட்டு நீ புரிஞ்சுக்கப்பார். எனக்கு வயசாகி நான் சாகிற நிலைமை வந்தால் கூட உன் பாஸ் பற்றி நான் பேச மாட்டேன். அபி, சொல்ல அபி, நான் இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? கால் மட்டும் இல்லை, உன் வீட்டுக்கு வெளியே தான் இருக்கேன். என் வீட்டு வெளியா? தூரம் வரேன். கொஞ்சம் முன்னாடி வா. வா. இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற? நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து. புரியல. ஹேய், என்ன அழுதுட்டு இருக்க? அபி, அழுகாத. அபி, சொன்ன கேளு அபி. அபி, யாராச்சும் வரப்போகிறாங்க, தயவு செஞ்சு அழுகாத. அழாத. இப்போ இந்த கதையில் வர அஸ்வின் மாதிரி எவ்வளோ பேர் ரியல் லைஃப்பில் இருக்காங்கன்னு தெரில. ஆனால் அபிநயா மாதிரி நிறைய பேர் நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் இங்கே யாருக்கு தெரியும்? அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அவங்க ஃபேஸ் பண்ணிப்பாங்க. நம்ம யாரும் கமெண்ட் பண்ணாமல் இருந்துட்டா. நம்ம எல்லார் லைஃப்லேயும் நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு பர்சன் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த பர்சன் யாருன்னு நீங்களே சொல்லுங்கள்.